இரண்டாவதாக சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவது, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை. யாரை கைவிட மாட்டாரா? பரிசுத்தவான்கள். யார் பரிசுத்தவான்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பாவங்களை எல்லாம் ஒழித்து இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கூட்டம், பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டம். அந்த பரிசுத்தவான்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவது இல்லை. அவர் பரிசுத்தர். எனவே தான் கேருபீன்களும் செராபீன்களும் அவர் இடைவிடாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்ன ஓயாமல் துதிக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. அப்படி பரிசுத்தராக இருக்கும் பொழுது பரிசுத்தவான்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? ஏசாயா 62:12. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ பரிசுத்த ஜனம், தேவனால் மீட்கப்பட்ட ஜனம். அவருடைய சம்பத்து, அவருடைய புத்திர சுவிகாரம், ராஜரிக ஆசாரிய கூட்டம், முத்திரை மோதிரம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இந்த பரிசுத்த ஜனங்களாகிய உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். யூதர்கள் சண்டை நிமித்தமாக, தனக்கு ஒரு தேசம் வேண்டும் என்கிற நிமித்தமாக இந்த யூதர்கள் ஜெர்மனியில் இருந்தால் அவர்கள் ஜெர்மனி யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் இருந்தால் இந்திய யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மலேசியாவில் இருந்தால் மலேசிய யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அமெரிக்காவில் இருந்தால் அமெரிக்க யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸ்ரீலங்காவில் இருந்தால் ஸ்ரீலங்கா யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இருந்தால் ஆஸ்திரேலியா யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்படி அழைக்கப்படுகிற வேளைகளிலே ஜெர்மனிக்கும் அமெரிக்காவும் சண்டை வருகிறது என்றால், முதலாவது ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறதான அந்த யூதர்களுக்கு யூத படை என்றதான ஒரு பெயர் வரும். அந்த யூத படையில் இருக்கிறதானவர்களை முதலாவது சண்டையில செய்வார்கள். ஒருவேளை இந்த எதிரி படையிலே தன்னுடைய அண்ணன் இருந்தாலும் இவன் வெட்டுவான், தன்னுடைய தம்பி இருந்தாலும் வெட்டுவான். இதனுடைய நோக்கம் எல்லாம் தனக்கு ஒரு நாடு வேண்டும். அந்த நாடுதான் இஸ்ரவேல். ஒரு கவிஞர் ஒரு பாட்டு எழுதியிருந்தா, ஒரு சினிமா பாடல் தான், நாடே இல்லாமல் நாட்டை ஆளுகிற ராஜா நான் தானடா. கேட்டிருக்கிறீங்க அந்த வார்த்தையை? நாடே இல்லாமல் நாட்டை ஆளுகிற ராஜா நானடா. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து வந்த பொழுது அவர்களுக்கு என்ன கிடையாது? நாடு கிடையாது. நாடு இல்லை என்றால் அந்த நாட்டுக்கு ராஜா இருக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? நாடு இல்லை என்றால் ராஜா இருக்க முடியாது. அப்படி ராஜா வேண்டுமானால் நாடு உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கப்பட்டது தான் இஸ்ரவேல். அப்படி உருவான பிறகு தான் இயேசு பிறந்தார். உங்களுக்கு எதை சொல்றது? பரிசுத்தவான்களை அவர் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்தவான்களில் அவருடைய பாதைகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். சில நாட்கள் முன்பதாக சொல்கிறார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போக வேண்டும் என்பதற்காக பில்லி சூனியங்கள் செய்யப்படுகிறது, மாந்திரிகங்கள் செய்யப்படுகிறது.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? என்ன கேள்விப்பட்டீங்க? என்ன கேள்விப்பட்டீங்க? கர்த்தருடைய ஊழியக்காரர் செத்து போகணும், ஆக்சிடென்ட் ஆகணும். எத்தனையோ பேருக்கு எவ்வளவு செய்திகளை செய்திருக்கிறார்கள். தேவன் அவருடைய பாதையை காப்பாற்றுகிறார். நமக்கே எத்தனை விபத்துகள் வந்திருக்கிறது, எனக்கே எத்தனை விபத்துகள் வந்திருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்மை தாங்குகிறது, தேவனுடைய இரக்கம் நம்மை தாங்குகிறது. பரிசுத்தவான்களின் பாதையை அவர் காப்பாற்றுகிறார். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கிறபடியினால் உங்களை ஒரு வேர் பிரிக்கப்பட்ட ஜீவியம். யாக்கோபு வேர் பிரிக்கப்பட்டதா சொன்னாரு. உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் ஒரு வேர் பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம். பரிசுத்தவான்கள் கைவிடப்படுவதில்லை. பரிசுத்தவான்களின் மரணம் கூட அவருடைய பார்வைக்கு அருமையானது. நம்ம பரிசுத்தவான் 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 என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறோம். காலையில யோபுவின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு 15:15. இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் பரிசுத்தவான கூட அவர் நம்புறது இல்லையா? அப்ப நீங்க நான் யாரு? அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை எனக்கு ஓங்கி கண்ணத்தில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. வசந்த பிடிச்சு இப்ப பண்றது அக்கிரமம் அநியாயம் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன சொல்றான்? ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டார். வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள் கைவிடப்படுகிறது இல்லை, பரிசுத்தவான்கள் கைவிடப்படுகிறது இல்லை. அந்த பரிசுத்தவான கூட இவர் நம்புகிறது இல்லை. நாம் நீதிமான் என்று சொல்வோம் என்று சொன்னால் நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான 1000 ஓட்டைகள் உள்ள கந்தலுக்கு சமமாக இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதெல்லாம் பார்த்தோம்னா நேரங்கள் போகாதுன்னா அப்படி தாங்கிட்டு வர்றேன். அவர் பரிசுத்தவான்களை ஆனா நம்மள நம்புறாரா? பரிசுத்தவான்களே நம்புறது. ரோமர் 12:13. பரிசுத்தவான்களின் குறைவில் அவருக்கு உதவி செய்யுங்கள். இந்த தேவ ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு பெயர் பரிசுத்தவான்கள். அவருக்கு குறைவில் இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. அப்ப திருச்சபையை நடத்துகிறதான போதகருடைய வாழ்க்கையில அவங்க குடும்ப வாழ்க்கையில குறைவு இருக்குதா நிறைவு இருக்குதா என்பதை பார்க்கணும், பேசணும். அந்த குறைவுகளில் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். பேசலாம். உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யக்கூடாது. உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்ய கூடாது. அப்ப யார் கைவிடப்படுவதில்லை? பரிசுத்தவான்கள் கைவிடக்கூடாது. அந்த பரிசுத்தவானை அவர் என்ன பண்றதில்லை? பயங்கரமான ஆளுநர் அவர். ஒன்று, நீதிமான்கள் கைவிடப்படுவதில்லை. இரண்டாவது, பரிசுத்தவான்கள் கைவிடப்படுவதில்லை.